ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, இன்னும் நம்ம ஒரு பஹ்ரைனில் இருக்கோம். பஹ்ரைன்ல ஒரு பார்க்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பஹ்ரைன்லேயே நம்ம நிறைய பார்க்கு பார்த்துருக்கோம். அதே போல் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பார்க்கு பார்க்க போகிறோம். அதாவது பார்க்குன்னு சொல்லிச்சுன்னா, இந்த பார்க்கோட பேரே வந்து டென்ஷன் பார்க். இப்போ வந்து நான் பஹ்ரைன் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு நான் இப்போ நேராக இருந்து பார்க்கு போக போகிறேன். வாங்க நம்ம இன்னும் டென்ஷன் பார்க்கை பார்க்க போகிறோம். டென்ஷன் வருதா இல்லை டென்ஷன் போகுதா அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நேராக போயிட்டு இருக்கலாம். இதுதான் டென்ஷன் பார்க்கு. அதாவது இது மற்ற பார்க்கை போல் இங்கே வசதிகள் குறைவாக இருந்தாலும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இங்கே வந்தால் டென்ஷன் தீரும். அதாவது இப்போ பஹ்ரைனில் வந்தாலே நம்ம வேலை தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து வேலை இல்லாத ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரு விசா ப்ராப்ளம் இல்லை ஏதாவது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்து இந்த பார்க்கில் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயினாக்கி நல்ல டென்ஷன் இல்லைன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்து மற்ற பார்க்கில் இருக்கிறது போல் சாதனங்கள் இல்லைனாலும் இந்த பார்க்கில் உள்ள பிரதான என்னன்னு சொல்லி வச்சுருந்தனாலே இந்த பார்க்கை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அரை மதிலும் அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய மரங்களும் தான். அது இந்த மரத்துக்கு அடியில் இந்த அரை மதிலில் இருந்து ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணாலே சகல டென்ஷனும் தீந்துரும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பாகிஸ்தானியும் அதுபோல் பங்களாதேஷ் தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அதுபோல் நம்ம நார்த் இந்தியன்ஸும் இங்கே இருப்பாங்க. அதுபோல் எந்த வேலையும் செய்ய தயாருன்னு சொல்லுறவங்களுக்கு இங்கே வந்து ஒரு கவலையே கிடையாது. ஏன்னா வேலை இல்லைன்னு டென்ஷனே இங்கே வேண்டாம். இங்கே வந்து நீங்கள் காலையில் இங்கே வந்து இந்த பார்க்கில் இருந்தாலே போதும். ஒவ்வொரு வண்டிகளும் வரும், வந்துட்டு என்ன வேலைக்கு ஆள் வேணுதுன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுபோல் வேலை செய்தால் காசு இல்லை அப்படின்னு காசு கிடைக்குமா கிடைக்காதுன்னு உள்ள டென்ஷனும் தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து எல்லாம் தினசரி வேலை தினசரி சம்பளம் தான். அதுபோல் காலைல வேலை கூட்டிகிட்டு போவோம், அதுபோல் சாயங்காலமும் அதுபோல் வந்து இங்கே வந்து கணக்கு பார்க்குறதும் பைசா கொடுக்குறதும் இந்த மாதிரி சகல வேலைகள் இங்கே நடந்துகிட்ருக்கோம். இங்கே வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக கான்ட்ராக்டு அதுபோல் பெயிண்டரு ப்ளம்பரு இந்த மாதிரி வேலைகள் ஆட்கள் தான் கூடுதல் இந்த பார்க்கில் வர்றதும் எல்லா வேலைகளெல்லாம் செய்யுதும். அதனால் இந்த பார்க்குக்கு அவங்க வந்தாலும் அது குடும்ப ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, வேலை இல்லைன்னு உள்ள டென்ஷனே வேண்டாம். எந்த வேலையை செய்ய தயாரானா அந்த பார்க்கு வந்தால் போதும். அதுபோல் இங்கே வந்து ஃப்ரீ விசா அங்கே போயிட்டுருக்கிறதுனால அந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் அந்த பார்க்கு நல்லா இருக்குது. நானும் இது போல் கொஞ்சம் நேரம் இருக்க தான் போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாக பாகிஸ்தானி பங்களாதேஷ், நம்ம நார்த் இந்தியன்ஸ் தான் கூடுதல், மற்றபடி ஆட்கள் குறவு தான். இருந்தாலும் பரவாயில்ல, பார்க் அழகாக இருக்குது. இந்த மரங்களுக்கு நடுவில் இருக்கிறதும் நல்ல சுகம். மற்ற பார்க்கில் போல் சாதனங்கள் இல்லைன்னா கூட நல்ல அழகாக இருக்குது. பார்க்கு நல்ல அமைதியாகவும் சூப்பராக இருக்குது. அதில் நீங்கள் பஹ்ரைனில் இருக்காள் உங்களுக்கு வேலை இல்லாமல் ஒரு கஷ்டம் இருந்துன்னு சொல்லி தான் நான் இங்கே பார்க்கு காலையில் வந்துடுங்க. வந்து இருந்தால் போதும், உங்களை வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுபோல் சாயங்காலமும் அந்த காசு கிடச்சிடும். இல்லை ஃப்ரீயாக இருக்க நேரம் சாயங்காலம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். அதில் அந்த பார்க்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இனியும் இதுபோல் நல்ல வீடியோவில் மீண்டும் நம்ம உங்களை சந்திக்கலாம். அதுபோல் அந்த பார்க் வந்து பஹ்ரைன் பஸ் ஸ்டாப்லேருந்து நேரம் நீங்கள் மேலே நடந்தால் போதும், அந்த லாஸ்ட்டில் தான் இருக்குது. அந்த தஸ்மன் பேக்கரின்னு சொல்லி பக்கத்தில் தான் இருக்குது இந்த பார்க்கு. நல்ல அழகாக இருக்குது. வாங்க, அதுபோல் வேலை முடிஞ்சு போகிற ஆட்களும் சரி சகலம் அங்கே பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் பார்க்க நீங்கள் பார்த்தாலே வேலை இல்லாத ஆளுக்கு எப்படி வேலைக்கு போகணும் என்னையாது அங்கே வந்து நீங்கள் அந்த ஆட்கள் கூட பழகும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் இந்த பார்க்கு உண்மையிலே டென்ஷன் பார்க்குன்னு கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. அதாவது டென்ஷன் வராது. இந்த பார்க்கில் வந்து நீங்கள் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்க டென்ஷன் எல்லாம் தீர்ந்துடும். நானும் இப்போ கொஞ்சம் நேரம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன போல இருக்குது. அதுபோல் நல்ல ஒரு வீடியோ எடுத்த போலையும் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.